ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். தூக்கி போடுற புளிச்ச மாவில் ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க, நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவைன்னு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா 4-5 நாள்லேயே அடிமாவு ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா? இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க, நம்ம வீட்டில் நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளிச்ச மாவில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறேன். இந்த முழு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த புளிச்ச மாவில் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்ததாக நான் அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எதை க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த தோசை தவா பார்த்திங்கன்னா நாளாக ஆக அந்த ஓரங்கள்லாம் நிறைய எண்ணெய் பிசுக்காயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்தில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து சேர்ந்து இந்த தோசை தவாவே நம்ம தூக்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன தான் டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது போகாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவில் எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த மாதிரி தோசை தவாக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி தோசை தவா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும். இப்போ நான் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக தோசை தவாக்கு மேலே ஊற்றி விட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரங்களில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். சுற்றி இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கங்க. கத்தியை நீங்கள் தோசை தவாவில் சென்டரில் வச்சு சுரண்டாதீங்க. சென்டரில் நம்ம கத்தியை வச்சு சுரண்டணும் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு தோசை சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் நீங்கள் சுரண்டி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் சுரண்ட அதிலிருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துருங்க. இனி உங்கள் வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு ரொம்ப புளிச்சிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை தவா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு ஏதாவது எண்ணெய் பிசுக்கான பாத்திரம் எண்ணெய் பிசுக்கான கடாய் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி புத்தம் புதுசாக ஆயிருங்க. பாத்திரம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சன் சிங்கில் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா கிச்சன் சிங்கை கூட நீங்கள் இந்த மாவு வச்சு க்ளீன் பண்ணலாம், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றி எல்லா பக்கமும் அந்த கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த மாவோட மிக்ஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த தோசை தவாக்கு சென்டரில் நம்ம கத்தி யூஸ் பண்ணல. அந்த சென்டரில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போதே அந்த எண்ணெய் பிசுக்கும் ஈஸியாக நீங்கிரும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது எல்லாமே போயிருச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவாவை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் கம்மியான மாதிரி இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருச்சு பாருங்கள். இனி நீங்கள் புளிச்ச மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இந்த டிப்பில் நம்ம புளிச்ச மாவை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டைல்ஸை தான் க்ளீன் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் நிறைய உப்பு கரை படிஞ்சு ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த புளிச்ச மாவை நீங்கள் லைட்டாக தொளிச்சு விட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. நம்ம வீட்டில் மேலே இருக்கிற டைல்ஸில் ரொம்ப ஒன்றும் கரை இல்லை, அதனால் நான் கீழே இருக்கிற டைல்ஸை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். மேலே இருக்கிற டைல்ஸும் கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற டைல்ஸ் கூட புளிச்ச மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த புளிச்ச மாவை இந்த மாதிரி அந்த பாத்ரூம் டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா தொளிச்சு விட்டுறலாம். இந்த புளிச்ச மாவை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பாத்ரூமில் இருக்கிற டோர் இருக்குது பாருங்கள், அதில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா தொளிச்சு விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஒன்றும் கரை இல்லை அப்படின்னா நம்ம உடனேயே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது ஆன்லைன்லலாம் கிடைக்குங்க. 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப நம்மலாம் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம வந்து இடுப்பு வலிக்க முதுகு வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கை நோகாமல் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ நான் எல்லா பக்கமும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இனி உங்கள் வீட்டில் தோசை இட்லி மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பாத்ரூமில் இருக்கிற சிங்கை கூட இந்த மாதிரி புளிச்ச மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ இந்த சிங்கில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு. பார்க்கும்போதே டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புளிச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தொளிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் புளிச்ச மாவை நல்லா தொளிச்சு விட்டுட்டேன். அதே போல் இதில் இருக்கிற அந்த டேப் இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சிங்க் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்களும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். இனி வந்து புளிச்ச மாவை தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.